உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சென்னையை அடுத்த பூவிருந்தமல்லியிலிருந்து பட்டாபிராம் செல்லும் பாரிவாக்கம் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதோடு மழை வெள்ளமும் தேங்கி சகதியாக இருப்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், அந்த பகுதி மக்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது? வணக்கம் கௌதமி. நேற்று இரவு பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது பெய்தது. இதன் காரணமாக பூந்தமல்லி பல்வேறு பகுதிகளில் மழைநீர் அணை தேங்கியது. குறிப்பாக பூந்தமல்லி பாரிவாக்கம் சாலையில் மழை வெள்ளம் மற்றும் தேங்கி சகதி ஆனது தேங்கியுள்ளது. இந்த பள்ளி கல்லூரி வேலைக்கு செல்வோர் இந்த சாலை சகதி தேங்கியுள்ள சாலையால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பூந்தமல்லியிலிருந்து பட்டாரம் செல்லக்கூடிய பாரிவாக்கம் சாலை கடுமையாக சேதமடைந்திருப்பதால் மழை வெள்ளம் தேங்கி இந்த பகுதி கடும் சேதமடைந்துள்ளது. அபாயகரமாக பள்ளங்கள் நிறைந்த சாலையை காணப்படும் நிலையில மழை வெள்ளம் தேங்கியும் பள்ளம் மேடு தெரியாமல் வாகன ஓட்டிகள் திணறி வருகின்றனர். பாரிவாக்கம் சாலையில் புதைவடம் மின்சார கேபிள் பணி நடைபெற்ற நிலையில் மழை பொழுதால் தகுதி காடாக காட்சியளித்து வருகிறது. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாமல் திணறி வரும் நிலையில் பாதசாலையில் நடந்தே செல்ல முடியாத சூழ்நிலையும் இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. மேலும் கடந்த 1 வார காலமாக சாலை சேதமடைந்ததால் நிலையில் திருவள்ளூர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தற்காலிக நடவடிக்கை கூட செய்யவில்லை எனவும் இந்த பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தனியார் குடோன்கள் நிறைந்த பகுதியில் சேதமடைந்த சாலையை ஒரே சமயத்தில் இருசக்கர வாகனம் சரக்கு வாகனங்கள் செல்லும் நிலையில் விபத்து ஏற்படும் முன் இந்த சாலையை சீரமைத்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என இந்த பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துவது குறிப்பிடத்தக்கது. சோதனை கள தகவல்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.